ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிறைய பேருடைய துஆ ஏன் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று சொன்னால், தஅவுது ஃபலம் யுஸ்தஜப் லி, இப்படி சொல்லுவதுதான். நான் பிரார்த்தித்தேன் எனக்கு பதில் கிடைக்கவில்லை. இதுதான் நிறைய பேருடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள். தஅவுது ஃபலம் யுஸ்தஜப் லி, நம்ம சொல்லுவதில்லை, ஆனா உள்ளத்துல என்ன செய்யுது இருக்குது. நம்ம வாயால சொல்றது இல்லை, யாராவது இப்படி கொஞ்சம் இழுத்து கேட்டாங்கன்னா சொல்லிடுவோம். ஆனா ஆள் மனதில் என்ன இருக்குது, எத்தனையோ முறை கேட்ட சொன்னா குஃபுராகிருமோன்றதுக்காக சொல்லாம இருக்கிறது. ஆனா உள்மனதில் என்ன செய்யுது, எத்தனையோ முறை கேட்ட ஒன்றும் நடக்கல. இந்த மாதிரியான பதிவு தான் உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப துஆவில் என்ன செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், உறுதியாக கேட்க வேண்டும். காரணம் இன்னொன்று நினைங்க, நம்ம அங்கீகரிக்கப்படுற மாதிரி நம்மளுக்கு விளங்கலையா, நம்ம என்ன செய்யறோம், இபாதத்து செய்கிறோம். எப்படி தொழுகிறோமோ, தொழுகிறத்துல உலகலாமை எதிர்பார்க்கவில்லையோ, அதே மாதிரி என்ன செய்யுங்க, துஆவும் ஒரு இபாதத்து. நம்ம கேட்டது கிடைக்காது என்று நம்ம நினைத்தாலும் என்ன நினைக்கணும், நான் ஒரு இபாதத்து செய்கிறேன் அப்படி என்ற உணர்வோடு என்ன செய்யுங்க, அவசரப்படாமல் துஆக்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும்.